மனைவிகள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கொண்டு செல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த விஷயத்தில் பெரிய மாற்றமே வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, புரிதலும் விட்டு கொடுத்தலும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல். திருமணத்திற்கு முன் இருந்த வாழ்க்கையும் பின் இருக்கும் வாழ்க்கையும் வெவ்வேறானவை. புதிய சூழல், புதிய மனிதர்களை புரிந்து கொள்ள ஆரம்பத்தில் கொஞ்சம் காலம் எடுக்கும். அதை பொறுமையோடு அணுக வேண்டும். ஒப்பீடு செய்யாதிருத்தல். மற்றவர்கள் வீட்டு வாழ்க்கையையோ அல்லது மற்ற கணவன்மார்களையோ உங்கள் கணவருடன் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனி குணங்களும் சூழ்நிலைகளும் உண்டு. விவாதங்களை கையாளுதல். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்பு. ஆனால் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் காயத்தை ஏற்படுத்தும். ஒருவருக்கு கோபம் வரும்போது மற்றொருவர் அமைதியாக இருப்பது பல பிரச்சனைகளை தவிர்க்கும். ரெண்டாவது விஷயம், ஆரோக்கியமான உரையாடல். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது புரிதலும் விட்டு கொடுத்தலும். அதில் 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்பீடு செய்யாதிருத்தல், விவாதங்களை கையாளுதும் முறை, ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான உரையாடல். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மனம் விட்டு பேசுதல். உங்களுக்கு என்ன தேவை, என்ன வருத்தம் என்பதை கணவரிடம் வெளிப்படையாகவும் அன்பாகவும் கூறுங்கள். அவர் தானாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சில நேரங்களில் ஏமாற்றத்தை தரும். தரமான நேரம். நாள் முழுவதும் வீட்டு வேலை அல்லது அலுவலக வேலைகளில் மூழ்கிவிடாமல் தினமும் குறைந்தது 15 முதல் 30 நிமிடங்களாவது கணவருடன் தனியாக மனம் விட்டு பேசுங்கள். பாராட்டுதல். கணவர் செய்யும் சிறிய உதவிகளையும் உழைப்பையும் மனதார பாராட்டுங்கள். உங்கள் பாராட்டு அவர்களுக்கு மேலும் உழைக்க ஊக்கமளிக்கும். குடும்ப நிதி மேலாண்மை. இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம்ல. என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான உரையாடல். அதில் மனம் விட்டு பேசுதல், தரமான நேரம், பாராட்டுதல், இந்த விஷயங்களை பார்த்துருக்கோம். அடுத்து குடும்ப நிதி மேலாண்மை. மாத பட்ஜெட். குடும்பத்தின் வரவு செலவுகளை திட்டமிட்டு ஒரு பட்ஜெட் போடுவது அவசியம். அத்தியாவசிய தேவைகள் என்ன, ஆடம்பர செலவுகள் என்ன என்பதை பிரித்து செயல்பட வேண்டும். சேமிப்பின் முக்கியத்துவம். சேமிப்பு என்பது ஆபத்து காலத்து உதவி. வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்காகவும் மெடிக்கல் எமர்ஜென்சி முதலீடாகவோ அல்லது சேமிப்பாகவோ மாற்றி வைக்க பழக வேண்டும். தேவையற்ற கடன்களை தவிர்த்தல். மற்றவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக ஆடம்பர பொருட்களை கடன் வாங்கியோ அல்லது இஎம்ஐ மூலமாகவோ வாங்குவதை தவிர்க்கவும். இப்போ என்னென்னா, 3வது இதில் என்ன பார்த்துருக்கோன்னா, குடும்ப நிதி மேலாண்மை. அதில் 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். மாத பட்ஜெட்டு, சேமிப்பின் முக்கியத்துவம், அடுத்து தேவையற்ற கடன்களை தவிர்த்தல், ஓகேங்களா? இப்போ 4th ஒன் என்னென்னா, சுய பாதுகாப்பு மற்றும் சுய முன்னேற்றம். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் குடும்பத்தை கவனித்து கொள்ளும் அதே வேளையில் உங்கள் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது மற்றும் போதுமான உறக்கம் அவசியம். தனித்திறமைகளை வளர்த்தல். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள், கைவினைப் பொருட்கள், சமையல், எழுதுதல் அல்லது புதிய கலைகள் ஏதேனும் இருந்தால் அதை கவனம் செலுத்துங்கள். இது மன அழுத்தத்தை குறைக்கும். 4th ஒன் பார்த்ததில் என்னென்னா, சுய பாதுகாப்பு மற்றும் சுய முன்னேற்றம். அதில் உடல் மற்றும் மன ஆரோக்கியம், தனித்திறமைகளை வளர்த்தல், 2 விஷயம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி, உங்கள் வீட்டில் மாத பட்ஜெட் போடுவது நீங்களா இல்லை உங்கள் கணவரா, யாருன்னு இப்போ கமெண்டில் சொல்லிவிட்டு வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். 5th ஒன் உறவுகளை மதித்தல். இரத்த பந்தங்கள் மற்றும் புகுந்த வீடு. கணவரின் குடும்பத்தாரை, மாமனார், மாமியார் மற்றும் உறவினர்கள் உங்கள் குடும்பமாக நினைத்து மதிக்க வேண்டும். அவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கும். குழந்தைகளின் வளர்ப்பு. குழந்தைகள் முன்னிலையில் கணவன் மனைவி விவாதம் செய்வதையோ அல்லது சண்டையிடுவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும்.
இருவருமாக இணைந்து குழந்தைகளுக்காக நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ 5th ஒன் வந்து என்னென்னா உறவுகளை மதித்தல். அதில் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்துருக்கோம், இரத்த பந்தம் மற்றும் புகுந்த வீடு. அவங்க வந்து மதிக்கிறதுக்கு எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். குழந்தைகளின் வளர்ப்பு, சரிங்களா. அடுத்து முக்கிய குறிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து குழந்தைங்க முன்னாடி எப்போயுமே சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் அவங்களோட மனசுலேயும் வந்து அந்த தப்பான விஷயங்கள் ஆழமாக பதிஞ்சிடும். அதுக்காக தான் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது கணவன் மனைவி ஆகிய இருவரின் கூட்டு முயற்சியில்தான் இருக்கிறது. அன்பும் பரஸ்பர மரியாதையும் இருந்தால் எந்த ஒரு குடும்பமும் சொர்க்கமாக மாறும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குடும்பத்தில் வர்ற சின்ன சின்ன சண்டைகள் அன்பை அதிகரிக்குமான்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து சின்ன சின்ன சண்டை போட்டால் தான் அன்பு வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து உண்மையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்டுக்கு நான் அதாவது ஹார்ட்டிங் கொடுப்பேன், சரிங்களா. அண்டு அவங்க என்னோட வந்து அவங்களோட கமெண்ட்ஸை வந்து பின் பண்ணி வைப்பேன், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியும் இது யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துருங்க. எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.